பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு என்ற இந்த பாடத்திட்டத்தில் 15வது ஜுஸுவை இப்போது நாம் மாஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பாதி குரானின் அல்ஹம்துலில்லா நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதில் 2 சூறாக்கள் இடம்பெறுகிறது. சூரா பனி இஸ்ராயில், சூரத்துல் கஹஃப். அல்ஹம்துலில்லா இதில் 281 285 வரை முதல் பக்கத்தில் சூரா பனி இஸ்ராயில், அது இஸ்ரா என்றும் சொல்லப்படுகிறது. 2 பேரில் இது அறியப்படுகிறது. பெரும்பாலும் இஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. அப்போ சூரத்துல் இஸ்ரானுடைய முதல் 5 பக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 281 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூரா அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானல்லதி அஸ்ரா என்று ஆரம்பிக்கிறான். அதாவது தனது அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இஸ்ரா பயணம் அழைத்து சென்ற அல்லாஹ்வுக்கே அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று இது ஆரம்பிக்கிறது. ஜுஸுடைய பேரும் சுபஹான் அல்லதின்னு சொல்லுவாங்க. இந்த சூறாவுடைய ஆரம்பமும் சுபஹான் அல்லதின்னு ஆரம்பிக்குது. பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான். யாரு? தனது அடியார்னா ரசூல்லாவை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரே இரவில் அழைத்து சென்றானோ அவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூல்லா உடலாலும் உயிராலும் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து சொல்லப்படுது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க உம்மு ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேருந்து தான் போனாங்க. அது ஹரம் பகுதியில் இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அதையும் மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்கிறான். ஹைர் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அது பைத்துல் முகத்தஸ் தான். மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனில் இருக்கக்கூடியது. பாரக்னா ஹவ்லஹுன்னு சொல்கிறான். அதை சுற்றி நாம் அருள் புரிந்திருக்கிறோம். அதாவது நிறைய அருள் வளம் நிறைந்த நல்ல மரங்கள், செடி கொடிகள், நல்ல பல வஸ்துகள் இதெல்லாமே அதை சுற்றி இருக்குது. ஒரு செழிப்பான பூமியினால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொன்று காரணம், அங்கே நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், பணி செய்திருக்கிறார்கள், அங்கே அடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹைர், அதை தான் முதல் வசனமாக சொல்கிறேன். இது முதல் வசனம் ரொம்ப முக்கியமான வசனங்கள் தான். அது கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை 2வது ஆயத்திலேருந்தே ஆரம்பிச்சிடறான். இந்த 2வது ஆயத்திலே தான் பனி இஸ்ராயில்னு வருது. அதனால இந்த சூறாக்கு பனி இஸ்ராயில் என்ற பெயர் வைக்கப்பட்டதா சிலர் சொல்றாங்க. முதல் வசனத்தில் வரக்கூடிய அஸ்ரா என்பதனுடைய மஸ்தர் இஸ்ரானால இந்த சூறாக்கு இஸ்ராங்கிற பேர் சொல்லப்படுது. சரி, திரும்ப வாங்க. அப்போ வாத்தேன மூசல் கிச்சாப வஜால்னா ஹுதல்லி பனி இஸ்ராயில், மூசாவிற்கு நாம் வேதத்தை வழங்கினோம், அதை பனி இஸ்ராயேலர்களுக்கான நேர்வழி காட்டியாக நாம் ஆக்கினோம் என்றெல்லாம் அதில் சொல்லி, அந்த வேதத்தில் நாம் என்ன சொன்னோம், அந்த வேதம் பேர் தான் தௌரா. சரியா? அந்த தௌராவில் அல்லாஹ் தஆலா சொன்ன முக்கியமானது, என்னை தவிர யாரையும் நீங்கள் பாதுகாவலராக ஆக்கிக் கொள்ளாதீங்கிறத சொன்னேன். அப்போ கடவுளாகவோ இறைவனாக பாதுகாவலனாக ஏதாவது நீங்கள் என்னை தவிர யாரும் ஆக்கிக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ என்ற ஒரு வசனத்தை இடையில இடம்பெற செய்கிறான். அழகா ஒரு செய்தியை சொல்கிறான். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் சுமந்து அதிலிருந்து பெருகி இருக்கக்கூடிய மக்களை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் யாரெல்லாம் அதுக்கப்புறம் சந்ததியாக பெருகணுமோ அவங்க தான் இன்ன வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. அவர் நன்றி உள்ளவராக இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நன்றி உள்ளவராக இருந்தார். அவருடைய சந்ததிகளாகி நீங்களும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அசல் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து வந்தவங்க தான். அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் யார் மீதமாக பொழைத்தார்களோ அந்த கப்பலில் அவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் மீதமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் அதில் சொல்ல வர்றான். சரி, அடுத்த முக்கியமான விஷயம், இந்த பனி இஸ்ராயேலர்களுக்கு தௌராவில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் நீங்கள் 2 தடவை அத்துமீறிவீங்க, நீங்கள் எல்லை மீறிவீங்க, ஃபித்னா செய்வீங்க என்பதை நாம் சொல்லியிருந்தோம். அது நம்ம சொன்னபடி முதல் தடவை எப்போ நீங்கள் அத்துமீறி எல்லை கடந்து நீங்கள் ஃபித்னா செய்ய ஆரம்பிச்சிங்களோ அப்போ உங்கள் மீது பலமான ஒரு படையை சாட்டி விட்டோம். இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பைத்துல் முகத்தஸையும் வெற்றி பெற்றார்கள். அதே போன்று இவர்களுடைய வீடுகளில் எல்லாம் சூறையாடினார்கள், வீடுகளை விட்டு வெளியேற்றினார்கள் அப்படிங்கிறது வரலாறுல வருது. எல்லாம் சுருக்கமாக தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். முழுசா நம்ம இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதே மாதிரி அதுக்கப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மீட்சியை தந்தான். சும்மா இருந்தது நாளைக்கு முன்கறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மீட்சியை தந்தா நீங்கள் திரும்ப என்ன செஞ்சீங்க, வென்றெடுத்து பைத்துல் முகத்தஸை திரும்ப நீங்கள் கைப்பற்றினீர்கள். அதே போன்று உங்களுடைய வீடுகளை எல்லாம் நீங்கள் கைப்பற்றி ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வந்தீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 2வது எப்போ நீங்கள் வரம்பு மீறினீங்களோ அப்போ திரும்பவும் உங்கள் மீது அடக்கக்கூடிய ஒரு படையை உங்கள் மீது நாம் அனுப்பி வைத்தும் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுதான் அந்த முதல் பக்கத்தினுடைய செய்தி. முதல் பக்கத்தில் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு டீப்பான நிறைய விஷயம் இருக்கிறனால நம்ம அதை டீப்பாக பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையான முழுமையான விரிவான விளக்கத்தை முழு தஃசீலாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க முடியும். அடுத்து 282 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த குர்ஆனை பற்றி பேசுகிறேன். இன் ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வாம், யார் நேரான சிந்தனை கொண்டவர்களாக, நேரான பாதை யார் உண்மையில் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, மூமின்களுக்கு இந்த குர்ஆன் ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு சிறந்த நற்கூலி இருக்கிறது என்று இந்த குர்ஆன் நற்செய்தி சொல்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, யார் அல்லாஹ்வை மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவங்களுக்கு
ஒரு துன்புறுத்தக்கூடிய வேதனையை நான் தயார் செய்திருக்கிறோம் என்பதை இந்த குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது அப்படின்னு அல்லா தஆலா சொல்கிறான். அடுத்து அல்லா தஆலா சில அத்தாட்சிகளை சொல்கிறான். இரவையும் பகலையும் நாம் அத்தாட்சியாக ஆக்கியிருக்கிறோம். இரவை மூடிக்கொள்ளக்கூடிய அத்தாட்சியாகவும் பகலை மிளிரக்கூடிய ஒளிரக்கூடிய பிரகாசமான அத்தாட்சி ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் அதில் உங்களுடைய பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக, வாழ்வியலை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக, அதே மாதிரி இப்படி இரவு பகல் மாறி மாறி பிறை கணக்கில் மாறுவது வருடத்தையும் மாதங்களையும் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்வதற்காக அல்லா தஆலா அந்த நியமத்தெல்லாம் சொல்லி காட்டுறோம். அடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கழுத்தில் அவனுடைய செயலேட்டை நாம் தொங்க விட்டுள்ளோம். அது எப்போவுமே அது கழுத்தில் இருக்கிற மாதிரி தான் வலது இடத்துல பதிவு செய்யப்படுது. நாளை மறுமையில் அதை நம்ம வெளியாக்குவோம், கொண்டு கொடுப்போம். அதை அப்படியே தூக்கி உன் கையில் கொடுப்போம். எத்திர கிச்சாபு, உன்னுடைய செயலட்டை நீனே படி, இந்த உன் ரிசல்ட்டை நீனே பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி உன் செயலட்டை நீனே படி. கஃபா பினஃப்சிகலியோ மலைக்க ஹசீபா, உனக்கு இதுவே இன்று போதுமானது, உன்னை விசாரிக்க உன் செயலிடே போதுமான எல்லாம் இதில் பதிவாயிருக்கு பாரு என்று சொல்லப்படும். ஹயர். அடுத்து அல்லா தஆலா சொல்கிறான், யாரையும் நம்ம அழிக்க நாடினால், இந்த உலகத்தில் எந்த ஒரு கூட்டத்தை நம்ம அழிக்க நாடினால் அவர்களுடைய சுக விரும்பிகளாக வாழ்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம உபதேசம் செய்வோம். ஆனால் உபதேசம் அவங்களுக்கு பலன் அளிக்காமல் ரொம்ப எல்லைமீறி போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அழிக்கப்படுவாங்க. இப்படி தான் நிறைய பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகும் அழிக்கப்பட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலையா? நல்லா தான் கேட்குறான். அடுத்து 283 அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை அழகாக கேட்குறான். மக்கான இருதில் ஆஜிலா, யார் இந்த அவசரமான வாழ்க்கையை விரும்புவார்களோ, இந்த உலக வாழ்க்கையில் அவசரமான வாழ்க்கைன்னு சொல்கிறான். ஏன்னா இதை ஒரு அவசரத்திலேயே நம்ம எல்லாத்தையுமே இதை ஆசைப்படுறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ இந்த அவசர வாழ்க்கையை, முந்தைய வாழ்க்கையை யார் ஆசைப்படுகிறார்களோ அவங்களுக்கு நம்ம நாடி விதத்தில் அந்த அவசர வாழ்க்கையில், முந்தைய வாழ்க்கையில் நம்ம கொடுத்துருவோம். ஆனால் மறுமையில் அவங்களுக்கு நரகத்தை தான் தயார் செய்து வச்சிருக்கிறோம். ஆனால் யார் அடுத்த ஆயத்து ரொம்ப அழகான வார்த்தைகள் அல்லா தஆலா சொல்கிறோம். ஒமன் அராதல் ஆஹிரா, யார் மறுமையை நாடுவாரோ, நம்ம எல்லாம் சொல்லுவோம் எல்லாமே மறுமையை தான் நாடுறோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. மறுமையை நாடுறது மட்டும் இல்லை, வஸஅலஹா ஸஅயஹா, அதற்கான முயற்சியை செய்வாரோ. எனக்கு சொர்க்கம் தான் வேணும்னு சொல்றதில்லை, சொர்க்கத்துக்கான முயற்சியை செய். நான் நரகத்துக்கு போயிட மாட்டேன்னு பயப்படுறதில்லை, அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய செயலை விட்டு நீ தவிர்ந்துரு. அப்போ வஸஅலஹா ஸஅயஹா, அதற்கான முயற்சியும் யார் அறிவோடு செய்கிறார்களோ, முஃமினூன் ஈமானோடு, அவருக்கு நிச்சயமா அவருடைய முயற்சி அது போற்றத்தக்கதாக இருக்கும். அது அந்த முயற்சிக்கு நிச்சயமாக கூடி இருக்கும். நல்லா அழகா சொல்றான். அடுத்து அல்லா தஆலா சொல்றான், அல்லாஹ்வோடு வேற எந்த கடவுளையும் நீங்கள், எந்த இறைவனையும் நீங்கள் அழைக்காதீர்கள். அப்படி நீங்க அல்லாஹ்வோடு வேறு கடவுளை அழைத்தால் நீங்கள் நிந்திக்கப்பட்டவர்களாக, தோல்வியற்றவர்களாக, உதவியற்றவர்களாக நீங்க உட்கார்ந்துருவீங்க என்று அல்லா தஆலா சொல்றான். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வசனம், பிரபல்யமான ஒரு வசனம், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு பில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தீர்மானித்து விட்டான், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்றும் தாய் தந்தையர்களிடத்தில் அழகிய விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். முக்கிய கட்டளையாக அல்லாஹ் தஆலா இதை எழுதிவிட்டான். அந்த தாய் தந்தையர்கள் இருவரில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து உங்களிடத்தில் இருக்கும் பொழுது அவங்களை நீங்கள் விரட்டி விட்டுறாதீங்க. வலா தக்குல்லஹும் உஃப், அவங்கள உஃப்னு சொல்லிடாதீங்க. பெரும்பாலும் மொழிபெயர்ப்பில் சி என்று சொல்லப்படும். இதற்கு நம்ம சொல்லுவோம் உச்சு கொட்டு அப்படின்னு. உச்சு கூட கொட்டிடாதீங்க உங்கள் தாய் தந்தைக்கு. அவங்க இளமையில் இருந்தாலும் சரி, முதுமையில் இருந்தாலும் சரி, விரட்டி விட்டுறாதீங்க. வஃபிதஹுமா ஜனஹுல் மினர் ரஹ்மா, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய பணிவு, அதாவது இரக்கம் எனக்கூடிய உங்களுடைய சிறகுகளை அவர்களுக்காக நீங்கள் தாழ்த்துங்கள், வச்சு தாங்குங்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, துவா செய்யுங்க. யாரெல்லாம் எங்களை சின்ன பிள்ளையில இவங்க எப்படி இரக்கமாக வளர்த்தாங்களோ அந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க இவங்க மீது இறக்கப்படுவாயன்னு சொல்லி துவா செய்யுங்க. நல்ல பிள்ளையா பெற்றவங்களுக்கு துவா செய்யுங்க. துவாவை அல்லாவே கற்றுத்தர்றான். மாஷா அல்லாஹ். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வாதிதல் குர்பா ஹக்கா, அதாவது ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கெல்லாம் அவங்களுக்கான உரிமையை கொடுங்க, கடமையை செய்யுங்கிறான். அப்போ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் தந்திருக்கான். அப்போ அவங்களுக்கும் தர்மம் செய்யுங்க. வலா துபதிர் தபதீரா, வீண் விரையம் செய்யாதீங்க. அல்லாஹ்க்கு வீண் விரையம் பிடிக்காது. வீண் விரையம் செய்கிறவங்க ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் இங்கே தான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி உங்கள் கையை வலா தஜால் எதுக்க மஹ்லூலா இல்லை, உனக்கு கையை கொண்டு போய் கழுத்துலையும் கட்டிக்காத, முழுசா விரிச்சிடாத. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாத, அந்த எக்ஸ்ட்ரீம் போகாத, நடுத்தரமா இரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரேடியா எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டு கை ஒன்றும் இல்லாத ஃபதகூத மலூம மஹ்சூரா, நீ பாதிக்கப்பட்டவனாக, நீ கை சேதப்பட்டவனா நீ உட்கார்ந்துருவ அதுக்கப்புறம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதனால ஒரேடியா எல்லாத்தையும் வாரி இறைக்க வேணாம், கழுத்துலையும் நெரிச்சிக்க வேணாம், நடுத்தரமா எல்லாருக்கும் நீ கொடுத்து வாழு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னல்லாஹ் யப்சுது ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு விரித்து கொடுக்கிறான், நாடியவர்கள் சுருக்கி கொள்கிறான். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உண்டு. அதனால அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தருணம் தந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் மீது நீங்க ஆவேசப்படாதீங்க அல்லது அழுது புலம்பாதீங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்த இந்த 284 நிறைய தடைகள் வந்துட்டு இருக்கு. ல என்ற நிறைய லா வருது. என்ன அப்படின்னா, வலா தக்துல் அவுலாத ஹஷ்யத் இம்லாக், முதல் நஹி அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய முதல் எச்சரிக்கை, உங்களுடைய குழந்தைங்களை வறுமைக்கு பயந்து கொள்ளாதீங்க.
நாளை சாப்பாடு கொடுக்குறேன், நஹ்னு நர்சுக்குஹும் வ இய்யாக்கும், அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்லா தர சொல்கிறான், உங்களுக்கும் அவங்களுக்குன்னு சொல்லலாம். அப்போ குழந்தைங்களை முன் வச்சு தான் அல்லாஹ்வோட ரிஸ்க் எழுதப்படுதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கும் உங்களுக்கு நாளை சாப்பாடு தர்றேன், அப்புறம் ஏன் கொள்ற, இது ரொம்ப மோசமான தவறுங்கிறான். அதே மாதிரி அடுத்த தடை வல தக்ரபு ஜினா, விபச்சாரம் செய்யாதீர்கள் அல்லா தஆலா சொல்லலை, விபச்சாரத்தை நெருங்காதீங்கன்னு சொல்கிறான், அதன் பக்கமே போயிடாதீங்கன்னு சொல்கிறான். அது மிக மோசமான பாவமான செயல் என்று அல்லா தஆலா சொல்கிறான். இது ரெண்டாவது தடை. மூன்றாவது தடை வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரம அல்லாஹ், எந்த ஒரு ஆன்மாவையும் கொள்ளாதீங்க, எந்த ஒரு உயிரையும் கொள்ளாதீங்க, கொலைக்கு பழி உண்டு என்ற அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கோம், அதனால இனி கொலையே நடக்கக்கூடாது. அடுத்து நான்காவது தடை வலா தக்ரபு மாலில் யத்தீம், அனாதை பிள்ளைகளுடைய சொத்துக்களை உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீங்க, இது ரொம்ப பாவமானது என்று அல்லா தஆலா சொல்கிறான். அதுக்கப்புறம் சில கட்டளைகளையும் சொல்கிறான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வாக்குறுதிகளை பூர்த்தி செய்யுங்க, வாக்குறுதிகள் பற்றியெல்லாம் விசாரிக்கப்படும். காற்றுல பறக்க விட்டுறீங்க நிறைய பேர், அது அப்படி இல்லை சரிங்களா, அதெல்லாம் விசாரிக்கப்படுங்கிறான். அதாவது மஸ்ஊலா, அது கேட்கப்படும், வினவப்படும். அதே மாதிரி அளந்தா நிறுத்தா அதில் நீதமாக இருங்க என்று அதில் சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த தடை, ஐந்தாவது தடை வல தஃப் மாலை சில கபிகள், உனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையா, அறிவில்லை, அதை பேசாத, தெரியாததெல்லாம் பேசக்கூடாது, நான் மௌனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்ன சம வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இதில் எல்லாமே ரொம்ப முக்கியமான வசனம், அதனால தான் நான் எல்லாத்தையுமே விளக்கிட்டே போகிறேன். அதாவது பார்வை, செவி, நாவு, இது எல்லாம் குறித்து விசாரிக்கப்படும். மஸ்ஊல்னு சொல்கிறோம்ல, மஸ்ஊலானா விசாரிக்கப்படும். எல்லாத்தையும் பொறுப்பாக பயன்படுத்திக்கிறீங்க. வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போவாத, அது காதில் விழுகிறதெல்லாம் நீ கேட்டு நீ சந்தோஷப்படக்கூடாது, கண்டதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் விசாரிப்பேங்கிறான். அதே மாதிரி அடுத்த தடை, ஆறாவது தடை வல தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமையாக நடக்காத, பெருமையாக நடக்காதுங்கிறத சொல்லிட்டு அல்லா அழகாக சொல்கிறான். நீ பூமியை கிழிச்சிட முடியாது, மலையை உடைச்சிட முடியாது, பூமியை கிழிச்சிக்கிட்டும் போயிட முடியாது, மலை மேலே மலை உச்சியை தட்டி என்ன மலை இது அப்படின்னு நீ தட்டி உடைச்சிட முடியுமா என்ன, அப்புறம் ஏன்டா ரொம்ப ஓவராக போகிற என்று அல்லா தஆலா கேட்குறான். குல்லு தாலிக், இது எல்லாமே இருக்குது, இந்த எல்லா விஷயமும் அல்லாஹ்விடத்தில் விரும்பத்தகாதது, மக்ரூ என்ற வார்த்தை எல்லாத்துல பயன்படுத்தி காட்டுறான். ஹைர் மாஷா அல்லாஹ். அடுத்து 285 இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்வோடு பல கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்க, அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வோட பல கடவுள் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்களே, அப்படி இருந்துச்சுன்னா லப்தகவ் இலா தில் அர்ஷி சபீலா, அந்த கடவுள்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய வழியை தேடி வந்து அர்ஷில் வந்து உட்கார்ந்துருக்கும். ஆனால் அர்ஷின் அதிபதியாக நான் மட்டும் இருக்கிறேன், ஒன்றும் கிடையாது, எந்த கடவுளும் கிடையாதுன்னு அல்லா இங்கே ரொம்ப அழகாக சொல்லி அடுத்து ஒரு சூப்பர் வசனம், துஸ்ஸபிஹு லஹு சமாவாத்து சப வல் அர்து, 7 வானங்களும் அதே போன்று பூமியும், அதே மாதிரி அந்த 7 வானங்கள் 7 பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும், ஓகேங்களா, எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. வைமிஷைன் இல்லை யுஸபி பிஹம்தி, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு எல்லாமே தஸ்பீஹ் செஞ்சுட்டு தான் இருக்குது. எங்கே தஸ்பீஹ் செய்து, வானம் செய்தா, பூமி செய்தா, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் செய்தா, கல் மண் மலை எல்லாமே செய்தா, புரியலையே. அதான் அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அது தஸ்பீஹ் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, உங்களுக்கு கேட்காது, உங்களால் பார்க்க முடியாது, உங்களால் உணர முடியாது, ஆனால் எல்லாமே அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுட்டு தான் இருக்கு. மாஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது இந்த இணை வைப்பாளர்கள் வந்து குரான் ஓதி காமிக்கப்பட்டால் அதை கொண்டு படிப்பினை பெறுறதில்லை, அவங்களுக்கு மத்தியில் ஒரு திரை ஏற்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திரை கண்ணுக்கு தெரியாத திரையாக இருக்குது, அதனால் அவங்களோட உள்ளங்கள்லையும் ஒரு திரை இருக்குது. இந்த திரை எல்லாத்துல எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறான்னா, நீங்கள் குரான் ஓதி காமிச்சு அவங்கள நீங்கள் நல்ல உபதேசம் செஞ்சீங்கன்னா வல்லவ் அதில் அதிபாரிகம் நுஃபூர், அவங்க புறம் ஒதுக்கிட்டு ஓடுறாங்களே, வேணான்னு தெரிச்சு ஓடுறாங்களே, அப்போ ஒரு திரை இருக்க தானே செய்யுது என்றால் அதுதான் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த இறை நிராகரிப்பாளர் ஆச்சரியம் வைக்கிறாங்க, நாங்கள் மண்ணோடு மண்ணா, நாங்கள் இறந்து மண்ணோட மண்ணா வைக்கி போனதுக்கப்புறமா உசுறு கொடுத்து அல்லாஹ்ல எழுப்புவான், வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இங்கே ரொம்ப அழகாக பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி சூரா வாக்கியாவில் வருது, சூரா சாஃபாத்தில் வருது, இன்னும் சில இடத்துல வரப்போகுது. இங்கே அல்லாஹ் தஆலா எப்படி பதில் சொல்கிறான்னா, டேய் மண்ணோடு மண்ணா போனால் உன்னை உயிர்ப்பிக்க மாட்டேன்னு சொல்கிறியா, ஒரு கூணு ஹிஜாரத்தின ஹதீதா, நீ மண்ணோடு மண்ணா மக்கெல்லாம் போவேனா, நீ கல்லா போ, பாறையா மாறு, இல்லை இரும்பா மாறு, அல்லது உன் மனசில் எது பெரிய படைப்பு நினச்சிட்டு இருக்கே அப்படி மாறிக்க, அப்படி மாறினா கூட என்னை திருப்ப முடியுமான்னு நீ கேட்டால் உன்னை ஒன்றுமே இல்லாததிலிருந்து படைத்த அல்லாஹ் அதுக்கப்புறம் நீ இறந்ததுக்கப்புறம் நீ என்னவா மாற உன்னை படைச்சிருவான் என்பதை புரிந்து கொள் அப்படின்னு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க இதுவும் இலைக்கிற ஊசகம், தலையை சாய்ச்சிக்கிட்டு அப்படியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அல்ல அப்படியே சொல்கிறான், தலையை சாய்ச்சிக்கிட்டு ஏளனமா ஓ எழுப்பிடுவானோ அப்படின்னு அவங்க வந்து தெனாவட்டா கேட்பாங்க. கேட்டுட்டு எப்போ மச்சாஹூ எப்போ அப்படின்னு கேட்பாங்க, எழுப்புவான்னா எப்போ அப்படின்னு கேட்பாங்க, அந்த கியாமத்து எப்போ அப்படின்னு தெனாவட்டா கேட்பாங்க. குல் நபியை சொல்லுங்க, அஸா ஐயக்கூன கரீபா, ரொம்ப தூரம்லாம் இல்லை, இந்த வரப்போகுது என்று மட்டும் சொல்லுங்கள்.